Hi friends, intro பார்த்திருப்பீங்க. அத மாதிரி வீட்டுக்குள்ள யூஸ் பண்ற பூமரங் எப்படி செய்யறதுங்கறத நம்ம இந்த வீடியோல பாப்போம். இது நம்ம சேனல் Do You Know. நமக்கு தேவையான என்னன்னு பாத்தீங்கன்னா 0.5 mm thickness உள்ள ஒரு ஷீட். நான் யூஸ் பண்றது ஒரு நோட்டோ டாட்டை. அது இல்லாத பட்சத்துல நீங்க ரெண்டு A4 ஷீட்டை ஒண்ணா ஒட்டி அதை கூட யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோல ஒரு பூமரங்கை எப்படி டிசைன் பண்றதுன்னு கூட நீங்க கத்துக்கலாம். அதுக்காக தான் பென்சில், ஸ்கேல், ப்ரொட்ராக்டர் அண்ட் காம்பஸ், அப்புறம் கடைசியாக ஒரு சிசர். இதான் நம்ம பூமரங்கோட ஃபைனல் டிசைன். இது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்ப்போம். இதில் நான் பேசிக்கான சில விஷயங்களை வரைஞ்சி வச்சுருக்கேன். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த ஷீட்டோட சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக முதல்ல மேலே இருக்க பார்டரை மெஷர் பண்ணி அதோட சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் சைடில் இருக்க பார்டரை மெஷர் பண்ணி அதுக்கும் அதே மாதிரி பண்ணுங்கள். இது ரெண்டும் மீட் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதுதான் இந்த கார்ட்போர்டோட சென்டர் பாயிண்ட். இது எதுக்காக பண்ணுறோன்னா இந்த கார்ட்போர்டோட அதிகபட்ச இடத்த யூஸ் பண்ணுறதுக்காக. அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கார்ட்போர்டோட எண்டை மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 10.5 சென்டிமீட்டர் லைன் வரைய முடியும். ஸோ இப்போது அதே 10.5 சென்டிமீட்டர் லென்த்துக்கு நீங்கள் 120 டிகிரி மெஷர் பண்ணி 2 லைன் வரைய போகிறீங்க. இப்போ இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கோங்க. ப்ரொட்ராக்டரை இந்த சென்டர் லைனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் 120 டிகிரிக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரைட் சைட்லையும் 120 டிகிரிக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஸ்கேல் எடுத்து மேலே இருக்க 10.5 சென்டிமீட்டர் லென்த்துக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி 2 லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர். இதுக்கு உங்கள் காம்பஸ் எடுத்துக்கோங்க. அதில் 2.5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்டுக்கு சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 3 லைனையும் சர்க்கிளோட எண்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இந்த மெஷர்மெண்ட்டோட 1 சென்டிமீட்டர் ஆட் பண்ணி லைனோட எண்டில் 2 பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம். அதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5.5. அது ரெண்டாக பிரிச்சிங்கன்னா 2.75 வரும். ஸோ இந்த பக்கம் 2.75, இந்த பக்கம் 2.75 மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே லெஃப்ட் சைட் லைனுக்கும் ரைட் சைட் லைனுக்கும் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்கு 1 சென்டிமீட்டர் அதிகமாக எடுத்து பண்ணுறோன்னா பூமரங்கோட விங் பிளேனாக இல்லாமல் ஒரு ஆங்கிளோட இருக்கிறதுக்காக. இதுக்கப்புறம் எல்லா பாயிண்ட்டையும் பென்சில் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. இதுதான் நம்ம பூமரங்கோட அவுட்லைனாக இருக்க போகுது. அடுத்ததா உங்க காம்பஸ் எடுத்து 3 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த 3 சென்டிமீட்டருக்கு நீங்க 3 ஆர்க் வரைய போறீங்க. இந்த அவுட்லைனை கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பூமரங் ஷேப்ல ஒன்று கிடைச்சிரும். ஆனால் இதை நீங்கள் தூக்கி வீசும்போது உங்களுக்கு ரிட்டர்ன் வரணும்னா நீங்கள் ஒரு சின்ன பெண்ட் அதில் பண்ண வேண்டியிருக்கும். ரைட் ஹேண்ட் த்ரோவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பெண்ட் ஏற்படுத்தணும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் த்ரோவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பெண்ட் ஏற்படுத்தணும். இதுக்கு நீங்கள் உங்கள் பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் டெஸ்கோட எட்ஜை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளைனோட விங்கோட ஷேப் இருக்கும். பூமரங்கை நீங்கள் த்ரோ பண்ணும்போது எந்த பக்கத்துலேருந்து பெண்ட் பண்ணீங்களோ அந்த பக்கம் உங்கள் ஃபேஸை பார்த்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பூமரங் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த பூமரங்கோட விங்ஸை இப்படி லைட்டாக பெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது சுற்றிட்டு வர டிஸ்டன்ஸ் கம்மியாகும். இதனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன ரூமில் கூட பூமரங்கை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ரூமுக்கு ஏற்ற மாதிரி விங்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி வளைக்கிறதா இருந்தால் 3 விங்ஸையும் ஈக்குவலாக வளைச்சிக்கோங்க. அப்புறம் அந்த டாப் சைடையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சைடு தான் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸை பார்த்து இருக்கும். வாங்க இப்போ நம்ம இதை போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். இது நம்ம சேனல். Do you know?